அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய பகுதி இயல் 2 துணைப்பாட பகுதி. ஏற்கனவே பல பகுதிகள் பார்த்தாச்சு. இப்பொழுது பார்க்கக்கூடியது துணைப்பாட பகுதிக்குரிய கற்பவை கற்றபின். இதில் 2 வினாக்கள் இடத்துக்கு ஒவ்வொரு வினாவாக பார்ப்போம். முதல் வினா, உலகில் நீர் இல்லை என்றால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை கற்பனை செய்து உங்கள் கருத்துக்களை வகுப்பறையில் பகிர்ந்து கொள்க. இதில் 2 காட்சியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கு. அந்த 2 பகுதி பாருங்கள். இடம் அரசு உயர்நிலைப்பள்ளி. நேரம் காலை 11 மணி. பாத்திரங்கள் தமிழாசிரியர், மாணவர்கள் சோழன், கபிலன். விளக்கம்: உக்கல் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளியில் இடைவேளை நேரத்தில் சோழனும் கபிலனும் பேசிக்கொண்டிருக்கின்றனர். அந்த நேரத்தில் தமிழாசிரியர் அங்கு வருகின்றார். சோழன் கபிலன் உரையாடல். தமிழாசிரியருடைய கருத்து: சோழன்: தோழா கபிலா, வெயிலின் தாக்கம் நம்மை வகுப்பறையில் உட்காரவே விடவில்லை. இந்த மர நிழல் தான் நமக்கு ஒரே ஆதரவு. அடுத்து கபிலன்: உண்மைதான் சோழா, கோடை என்றாலே வெயிலின் தாக்கம்தான் நமக்கு. இந்த நிலைமை என்றால் வயதில் முதிர்ந்தவர்கள் நிலைமை என்னவாகும்? அடுத்து சோழன்: குழந்தைகளும் நம் போன்ற மாணவர்களும் வயதில் முதிர்ந்த முதியோர்களும் கோடை வெயிலின் தாக்கத்தினை எதிர்கொள்வது என்பது சற்று சிரமம்தான். இதற்கு காரணம் பருவமழை பொய்த்ததுதான். தமிழாசிரியர் வந்து கொண்டே சொல்கிறார்: என்ன தோழா, சோழா, கபிலா, தனிமையில் எதை பற்றி விவாதம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? கபிலன்: ஐயா, எல்லாம் வெயிலின் கொடுமையை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தோம். அடுத்து வகுப்பறைக்கு செல்ல மணி ஒலிக்கிறது. மாணவர்கள் வகுப்பறைக்குள் செல்கின்றனர். இதில் முதல் காட்சி. 2வது காட்சிக்கு உரிய உரையாடல். பள்ளியில் 9ஆம் வகுப்பு காலை 11:30 மணி. தமிழாசிரியர் சோழன், கபிலன் மற்றும் சில மாணவர்கள். வள்ளி மற்றும் சில மாணவர்கள். தமிழாசிரியர் சொல்றார்: மாணவ செல்வங்களே, இன்று நம் மாணவர்களான சோழனும் கபிலனும் வெயிலின் தாக்கத்தினை பற்றி விவாதம் செய்ய தொடங்கினர். அவர்கள் விவாதத்தினை நாம் தொடங்குவோமாக. அந்த சோழன் சொல்கிறார்: உலக உயிர்கள் வாழ்க்கைக்கு அடிப்படை மழையே. மழை பொய்த்தால் பூமியில் புல் பூண்டு ஏது? கபிலன்: அது மட்டுமல்ல, புல்லை தின்னும் மாடு ஏது? புல்லை தின்னும் மாடு ஏது? ஆடு இல்லாமல் உழவு ஏது? உழவு இல்லாமல் பயிர் ஏது? பயிர் இல்லாமல் மக்களுக்கு உணவுதான் ஏது? சோழன்: உண்மைதான் கபிலா, மனிதர்கள் உயிர் வாழ உணவு தேவை. அந்த உணவை உற்பத்தி செய்ய நீர் தேவை. ஏன் மனிதன் உயிர் வாழ அவசியம் தண்ணீர் தேவை. தண்ணீர் இல்லை என்றால் நாம் என்னென்ன விளைவுகளை சந்திக்க வேண்டியது தெரியுமா? தமிழாசிரியர்: அதனை நான் விளக்குகிறேன். புலப்படாத தண்ணீர் என்பது உணவுப் பொருட்களின் உற்பத்தி குறித்தும் அதனை உற்பத்தி செய்ய செலவிட்ட தண்ணீர் தேவை குறித்தும் பேசுவது ஆகும். 1 கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய 822 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. சோழன்: அடி அப்பா, 1 கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறதா ஐயா என்று சொல்லி விவாதம் செய்கின்றார்கள். அதில் 2 காட்சிகள் மட்டும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து தண்ணீரினுடைய தேவை பற்றிய படங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.